தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு மறைமலை நகரில் தமிழ் எழுச்சி நாள் வந்து மிக பெருசாக சீமானவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு காலையிலேயே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனைவருமே சென்னையை நோக்கி வந்து மிக பெருசாக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரு 50,000 பேர் தான் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே 50,000 பேர்லாம் ரொம்ப கம்மி நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே வந்து இந்த வாட்டி வந்து மிக பெருசாக கூடுறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நிலையில காலை முதலே நாம் தமிழர் கட்சியினர் சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா பகுதிகளில் இருந்துமே சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கிரௌடு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. காலையிலேயே அங்க மிகப்பெரிய கூட்டம் கூடிடுச்சு அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடமானது கொஞ்சம் டிலேவா தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாமதமா தான் கிடைச்சிருக்கு. அதனாலேயே இங்க வேலைகள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கு. ஆனாலுமே வேகமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் சொல்லப்படுது. எனவே இந்த வாட்டி மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மே 18 தான் நாம் தமிழர் கட்சியோட முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்லியிருக்காங்களாம். எனவே இன்னைக்கு முதல் நாளா இருந்து நாம் தமிழர் கட்சி இதுக்கப்புறம் பயங்கரமா செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீமானவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கறதையும் கொஞ்சம் அதிகமா கொடுக்காம கம்மியா கொடுக்க போறதாகவும் ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இது தம்பிகளிடையே மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே மொத்தத்துல இந்த மே எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் மிக பெருசா நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஓஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்கடா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க.